கழகத்தின் மாபெரும் சார்பில் மாபெரும் இருசக்கர வாகனத்தை பேரணியை அடி 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 அருமையுடன் மாண்புமிகு அமைச்சர் வந்துட்டால் இருசக்கர வாகனம் ஒருத்தவங்க பின்னாடி வரக்கூடாது. அமைச்சர் போறதுக்கு பின்னாடி தான் எல்லாருமே வரணும். அவசரப்பட்டு யாரும் வாகனத்தை எடுக்காதீர்கள். அமைச்சர் மாவட்ட செயலாளர் போகும்போது பின்னாடி 10 அடி கேப் விடுங்க. இருசக்கர வாகனத்தை எடுங்க. நெருக்கி நிப்பாட்டாதீங்க. எத்தனை எஃப்பிஎஸ்ல இருக்கு? இல்ல இங்க இது வருது நோட்டிஃபிகேஷன். Current frame rate is too low. Please set the frame. ஹலோ, இருசக்கர பேரணி ஆரம்பமாக இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அரவிந்தன் அன்பில் பையஸ் பொய்யாமொழி அவர்கள் வந்து இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து இருசக்கர வாகனத்தில் வருகிருந்து கொண்டிருக்கிறார். கழக தோழர்கள் ஒருவர் முந்தாமல் ஒருவர் முந்தக்கூடாது. அருமை தோழர்களே, அமைச்சரை முன்னேறி விடுங்க. மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் முன்னேறி விடுங்க. நாகை நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழர் புத்தாண்டை முன்னிட்டு தை திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாபெரும் இருசக்கர பேரணியை நாகை நகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் நகரமன்ற தலைவர் அருமையண்ணன் மாரிமுத்து அவர்கள் கலந்து கொண்டோம். மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மீன் வளர்ச்சி கழக தலைவர் அருமையண்ணன் கௌதமன் அவர்களும் கழக அரசின் தாட்கோ தலைவர் அவர்களும் நாகை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுச்சியோடு வந்து கொண்டிருக்கிறார். வண்டி போ மெதுவா போ மூவே பேரன்பு கொண்ட பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, இனிய நடுநிலையாளர்களே, இருசக்கர வாகனத்தை அமைச்சர் மட்டும் விடுங்க. அமைச்சர் மாவட்ட செயலாளர் நீங்க முன்னாடி முண்டாதீங்க. வழியை விடுங்க. பைலட் மட்டும் 2 பேர் வாங்க. அண்ணா வழியை விடுங்க. அமைச்சருக்கு வழியை விடுங்க. அன்புசால் பெரியவர்களே, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப ஆற்றல் மிக்க தளபதிகள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமையன் கௌதமன் அவர்களும் நகர கழகத்துடைய செயலாளர் அருமையன் மாரிமுத்து அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக வருகின்ற நாகை மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் மாண்பிற்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இருசக்கர வாகன பேரணியை நடத்தி வழிய விடுங்க. முன்னாடி வாங்க. அமைச்சர் தனியா விடுங்க. அமைச்சர் தனியா வரணும். ஆற்றல் மிக்க தலைவர், எழுச்சி மிக்க தலைவர், கண்ணிய மிக்க தலைவர் தளபதி அவர்களுடைய போர்ப்படை தளபதி. வேகமா போங்க. நீங்க வேகமா போங்க. அமைச்சர் பிரேக் அடிச்சு அன்புசால் பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப அருமை தோழர்களே, கழகத்தினுடைய கழக அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அருமையன் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருசக்கர வாகனம் ஒருவர் முந்தக்கூடாது. மாவட்ட செயலாளர் முன்னேறி விடுங்க. பின்னாடி யாரும் வரக்கூடாது. அன்புசால் பெரியவர்களே, எப்படி தோற்கின் எப்படி வெல்லும் என்ற வார்த்தை கேட்பாங்க. திராவிட இயக்கத்துடைய 5ஆம் தலைவரை அருமை தலைவர் இளம் தலைவர் உதயநிதி அவர்களுடைய போர்ப்படை தளபதிகள் வரைந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புசால் பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமையனன் கௌதமன் அவர்களும் நகர கழகத்துடைய செயலாளர் அருமையனன் மாரிமுத்து அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அருமையனும் மகேஷ் பொய்யாமொழி பரிசூட வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், கூட்டுடன் மேல்வழியிலும் கூடியிருக்கும் ஆற்றலர்களே படை என்ற வள்ளுவர் பெருந்தகையின் வார்த்தைக்கு ஏற்ப ஆற்றல் மிக்க தலைவர், எழுச்சி மிக்க தலைவர், கண்ணிய மிக்க தலைவர், அருமை தலைவர் தளபதி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். ஆற்றல் மிக்க தலைவர் தை திருநாளை சிறப்பாக கொண்டாடுவோம் என்று கூறி உலக தமிழகத்தின் ஒட்டுமொத்த நம்பிக்கையை
நேரத்திலும் தளபதி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். அந்நாட்டில் நிறைவேற்ற 5ஆம் ஆண்டில் சென்று கொண்டிருக்கிற மகத்தான தலைவர் தளபதியின் போர்ப்படையினை வந்து கொண்டிருக்கிறது. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். ஆசிரமிக்க தலைவர், அருமை தலைவர், இளம் தலைவர் உதயநிதி அவருடைய மிகப்பெரிய படை நாகை நகர வீதிகளிலே எழுச்சியோடு, இன்முகத்தோடு, நம்பிக்கையோடு நாங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள், திராவிட இயக்கத்தின் பாதுகாவலர்கள் என்று சொல்லி மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் நகர கழகத்துடைய செயலாளரும் மாண்புமிகு அமைச்சரை அழைத்து விட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தை திருநாளாம் தமிழர் திருநாளை முன்னிட்டு, புத்தாண்டை முன்னிட்டு கழகத்தோழர்கள் நாகை நகர வீதிகளிலே எழுச்சியோடு, இன்முகத்தோடு, மகிழ்ச்சியோடு, நம்பிக்கையோடு கழக அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருசக்கர வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு வந்து கொண்டிருக்கிறார், எழுச்சியோடு வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் திராவிட இயக்கத்திற்காரர்கள், எங்களை அசைப்பதற்கு எந்த என்று சொல்லி ஆற்றல் மிக்க தலைவர், அருமை தலைவர் தளபதியார் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி சாதனைகளை மட்டுமே செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த தலைவர், எழுச்சி மிக்க தலைவர், இன்முகத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் எப்படி தோற்கின் எப்படி வெல்லும் என்ற வார்த்தை வண்டி வேகமா போக இருசக்கர வாகனம் அமைச்சரை இறங்கி கொடுக்காம வாங்க. அன்புசால் பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, நம்பிக்கைக்குரிய நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தை, இந்த நாட்டை ஆளும் என்று சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிற மகத்தான தலைவர் தளபதியின் படையணிகள், இந்து படையணிகள் வந்து கொண்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்திலே, இருசக்கர வாகனத்திலே கொடியை இருவண்ண கொடியை ஏந்தி வந்து கொண்டிருக்கிறது கழகத்தோடர்கள். அருமை தாய்மார்களே, இனிய நடுநிலையாளர்களே, ஆண்டவரோடு இப்படை தோற்கி எப்படி வெல்லும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப அருமை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களும் சிறப்பு விருந்தினராக நாகை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அருமையின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருசக்கர வாகனத்திலே இருவண்ண கொடியை எழுதி கொண்டு வருகிறார். தை திருநாளாம் தமிழர் திருநாளை முன்னிட்டு பிரேக் கிடைக்காத வண்டிய பிரேக் கிடைக்காத போய்கிட்டாரு. அன்புசால் பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இப்படை தோற்கி எப்படை வெல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். கழக அரசின் மீன் வளர்ச்சி கழக தலைவர் அருமையின் மாவட்ட செயலாளர்களும் நகர கழகத்தினுடைய செயலாளர் நகரமன்ற தலைவர் அருமையின் மாரிமுத்து அவர்களும் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கிற ஆற்றல் மிக்க மாவட்ட அமைச்சர் அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டுடன் மேல்வழியில் கூடியதில் இருக்கும் ஆற்றலுதவே படை இந்த வள்ளுவைக்கு பிறந்ததற்கு ஏற்ப, வள்ளுவனின் வார்த்தைக்கு ஏற்ப படையணியாய், வலிமையாய், ஆற்றலாய், எழுச்சியாய், வீரமங்கை வேலுநாச்சியாரின் படையணியை போல் வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை தாய்மார்களே, நாகை நகரம் எழுச்சி கொண்டிருக்கிறது. நாகை நகரம் விழித்து கொண்டிருக்கிறது. எங்களை அசைத்து பார்க்கவோ, ஆட்டி பார்க்கவோ எவனால முடியாது. மாவட்ட மந்திரி அவர்கள், அமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு வந்து கொண்டிருக்கிறார். இப்படை தோற்கின் ஏற்படும் நாகை நகரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை வலியுறுத்துகிற வகையிலே நாகை நகர வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை அமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார். கழக அரசுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு, ஆற்றலோடு, எழுச்சியோடு, இன்முகத்தோடு இருசக்கர வாகனம் அமைச்சர் வண்டியை இறங்கி கொடுக்க கூடாது, பிரியா வரணும். அருமையனன் கழக அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அருமையனன் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நாகை நகர வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார். இருசக்கர வாகனத்திலே இருவண்ண கொடியை எழுதி திராவிட இயக்கம் தான் தமிழகத்தை காக்கும் என்று சொல்லக்கூடிய ஆற்றலில், மகிழ்ச்சியில், நம்பிக்கையில் இப்படை தோற்கேன் எப்படை வெல்லும். இப்படை நம்ம வண்டியை பிரேக்கா அடிக்க கூடாது, போயிட்டே இருக்க சொல்லுங்க. அருமை தாய்மார்களே, ஆற்றல் மிக்க தலைவர், எழுச்சி மிக்க தலைவர், தளபதியார் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை அருமை சகோதரர் கழகத்துடைய துணை முதலமைச்சர் மாநில இலக்கிய செயலாளர் 5ஆம் தலைமுறை திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை அருமை தளபதி உதயநிதி அவருடைய படைகள்
தோற்கி எப்படி வெல்லும், இப்படி தோற்கி எப்படி வெல்லும் எழுச்சியோடு வந்து கொண்டிருக்கிறார், இன்முகத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். அருமை சகோதரர், அருமை மாவட்ட அமைச்சர்கள் வந்து கொண்டிருக்கிறார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அருமையன் அன்பில் திராவிட இயக்கத்தினுடைய 5ஆம் தலைமுறை அருமை துணை முதலமைச்சர், மாநில இளைஞர் அணி செயலாளர் அருமை சகோதரர் உதயநிதி அவர்களுடைய படை நாகை நகர வீதிகளிலே இப்படை தோற்கை எப்படி வெல்லும், இப்படை தோற்கை எப்படி வெல்லும் என்று சொல்லக்கூடிய ஆற்றலிலே, மகிழ்ச்சியிலே, நம்பிக்கையிலே கழக தோழர்கள் இருசக்கர வாகனத்திலே இருவண்ட கொடியை ஏந்தி நாகை நகர வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை பகுத்தறிவு புகழவன் தந்தை பெரியார், பேரறிஞ பிறந்தது அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், குறிஞ்சுமலர் நாயகன் தளபதி, அதற்கு அடுத்தாரோ 5ஆம் தலைமுறை உதயநிதி ஸ்டாலின், சாய்த்தமிழகத்தை கேட்க வந்த மகத்தான தலைவன் உதயநிதி. நாகை நகர வீதிகளில் போயிட்டே இருக்க வண்டியை பிரேக் அடிக்காதீங்க. பிரிவுகளே, அன்பசால் பிரிவுகளே, ஆற்றல் மிக்க தலைவர், தலைவர் தளபதி எப்படி தோற்கின் எப்படி நாகையின் பொறுப்பு அமைச்சர் அருமையன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நாகை நகர வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார். கனகரசின் பள்ளி கல்வி உலக தமிழகத்தின் ஒட்டுமொத்த நம்பிக்கை நட்சத்திரம் தளபதி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவோம். இப்படை தோற்கி எப்படி வெல்லும், இப்படை தோற்கி எப்படி வெல்லும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நாகை நகர வீதிகளிலே நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நகர கழகத்தின் வண்டி போட்டு நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நகர கழகத்தினுடைய செயலாளர் நகரமன்ற தலைவர் அருமையன் மாரிமுத்தவர்களும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கனக அரசின் மீன் வளர்ச்சி கழக தலைவர் அருமையன் கௌதமன் அவர்களும் நாகை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கிற அருமையன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நாகை நகர வீதிகளிலே இருசக்கர வாகனத்திலே இருவண்ட கொடியேந்தி இப்படை வெல்லும், இப்படை வெல்லும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆற்றல் மிக்க தலைவர், அருமை தலைவர் தளபதியாருடைய கருத்தை வலுப்படுத்துவோம். உலக தமிழகத்தின் ஒட்டுமொத்த நம்பிக்கை நட்சத்திரம் ஆற்றல் வண்டி போயிட்டாரு வண்டி பிரேக் அடிக்காதீங்க. வழி விடுறேன், அமைச்சர் வண்டி வெளியே விடுறேன், அமைச்சர் வண்டிக்கு வெளியே விடுறேன். இப்படை தோற்கின் எப்படி வெல்லும், இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்ற வார்த்தை கேட்ப நாகை நகர வீதிகளிலே நாகை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அருமையன் மகேஷ் பொய்யாமொழி இன்பகத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த பொம்மைகளும் அசைத்து பார்க்க முடியாது. ஆற்றல் மிக்க தலைவர், எழுச்சி மிக்க தலைவர், கடலரசின் கொடியிலே நகர வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை தலைவர் உலக தமிழகத்தில் ஒட்டுமொத்த நம்பிக்கை நட்சத்திரம் ஆற்றல் மிக்க தலைவர், எழுச்சி மிக்க தலைவர், அருமை தளபதியாரின் கரத்தை வலுப்படுத்துவோம். தமிழர் புத்தகம், தமிழர் திருநாடு பிள்ளை உதயநிதியவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம். இளம் தலைவர் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம். தந்தை பெரியாருக்கு பிறகு பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு வழியோடு அமைச்சர் வண்டியோடு இருக்காங்க. பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்களுக்கு பிறகு தளபதியாரின் கரம். அடுத்ததாக திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை உதயநிதி ஸ்டாலின். தோற்கின் எப்படை வெல்லும், மேல் வரை நாம் கூட்டியது நிற்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவ பெருந்தகையின் வார்த்தைக்கு ஏற்ப அருமை தாயினவே அருமை ஆண்டோருடைய கழக தோழர்கள் இருசக்கர வாகனத்தை இருவண்ண கொடியேந்தி நாகை நகரின் வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். எழுச்சியோடு வந்து கொண்டிருக்கிறார்கள், இன்முகத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கையோடு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நாகை நகரத்தின் கோட்டை. நாகை நகரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை.
எங்களை எவனாலும் கொண்டு பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவில் எங்களை எவனாலும் வண்டியோட போயிட்டே எங்கு கோட்டையாக இருக்கிற நாகை நகரத்திற்கு வலு சேர்க்கிற வகையிலே மாபெரும் பேரணி சவுந்திய வரமாவாங்க உங்கள் மிகப்பெரிய பேரணி எழுச்சி பேரணி இருசக்கர வாகன பேரணி நாகை நகர வீதிகளிலே வலிமையோடு ஆற்றலோடு எங்களை எதிர்ப்பதற்கு எவரும் நாகை நகரத்தில் கிடையாது என்று சொல்லக்கூடிய முத்தாய்ப்பாக வந்து கொண்டிருக்கிறார் நாகை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அருமையன் மகேஷ் பொய்யாமொழி இருசக்கர வாகனத்தில் இருவண்ண கொடியை ஏற்றி நாகை நகரமன்ற தலைவரோடு வந்து கொண்டிருக்கிறார். மாவட்ட கழக செயலாளர் மீன் வளர்ச்சி கழக தலைவரோடு வந்து கொண்டிருக்கிறார். நமது அமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையின் நாயகன் அருமையன் கொண்டிருக்கிறார். இருசக்கர வாகனத்தில் வழிய விடுங்க அமைச்சர் மட்டும் நீங்க எல்லாம் முன்னாடி வந்தீங்கன்னா என்ன பண்ணும் பின்னாடி போங்க. முன்னாடி வர்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. மாவட்ட செயலாளர் வண்டி, தாட்கோ தலைவர் வண்டி, அமைச்சர் வண்டி முன்னாடி வரட்டும். பின்னாடி யாரும் வராங்க, செயல் வராதீங்க. அன்பசால் பெரியவர்களே, இப்படி தூக்கி எப்படி வெல்லும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாகை நகரத்தில் எங்களை எவனாலும் தொட்டு பிறக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் நாகை நகரத்தின் கோட்டை. அருமை தாயினமே, அருமை ஆண்டோர்களே, மக்களுக்காக உழைக்கிற மாபெரும் நாகை மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் அருமையன் மண்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நாகை நகர வீதிகளிலே இருசக்கர வாகனத்தில் இருவண்ண கொடியை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருவண்ண கொடியை, இது உதயாவின் படை மாநில இளைஞரணி செயலாளர் தமிழக அரசுடைய துணை முதலமைச்சர் உதயாவின் படை என்று சொல்லி மாபெரும் அணிவகுப்பை நாகை நகர வீதிகளிலே நடத்தி கொண்டிருக்கிறார். நாகை நகர கழகத்துடைய செயலாளர் நகரமன்ற தலைவர் அருமையன் மாரிமுத்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆற்றலோடு, எழுச்சியோடு, நம்பிக்கையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க இங்க எவனும் கிடையாது. புது பஸ் சுத்தியா முன்னாடி போங்க, யாராவது ஒரு ஆள் முன்னாடி போங்க. அன்பசால் பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, இப்படை தோற்கின் எப்படி நாகை நகர வீதிகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள் இருசக்கர வாகன பேரணியை நடத்தி நாகையிலே எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். வண்டியை பிரேக் அடிக்காத போயிட்டாரு. வணக்கத்திற்குரிய அமைச்சர், மாண்பிற்குரிய அமைச்சர் நாகை நகர வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார். இருசக்கர வாகனத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருவண்ண கொடியை ஏந்தி வந்து கொண்டிருக்கிறார். இந்த நாகை நகரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபித்து வந்து கொண்டிருக்கிறார். இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்ற வார்த்தை கேட்டு நாகை நகர வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சிக்குரிய மாவட்ட கழக செயலாளர்களும் நட்பிற்குரிய நகர கழக செயலாளர்களும் நாகை நகர வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். எழுச்சியோடு இன்முகத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பொறுப்பு அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இப்போது உங்கள் விழாவினை சிறப்பாக மகிழ்வோடு கொண்டாட இருக்கிறார்கள். கழகத்தோட அனைவரும் அமைதியாக ஒத்துழைப்பு இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாகை நகரிலே நமது அமைச்சர் அவர்கள் சமத்துவ பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கழகத்தோடு அனைவரும் அமைதியாக இருந்து நிகழ்ச்சியை
சிறப்பாக நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். எப்படி அன்பார்ந்த கழக தோழர்களே, அமைச்சர் அவர்களை நம்முடைய நகர கழக செயலாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு மிக சிறப்போடு நடந்தேறி இருக்கிற இந்த இருசக்கர வாகன பேரணியை நம்முடைய நாகை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அல்ல பொறுப்பான அமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அருமை அண்ணன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். இங்கே வருகிறவர்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் வழங்கி தமிழ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்க வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் மிக எழுச்சியோடும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய நகர செயலாளர் அவர்களுக்கும் நகர நிர்வாகிகளுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே அருமை அண்ணன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் பொங்கல் வார்த்தையும் புத்தாண்டு வார்த்தையும் தெரிவிப்பார்கள் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அவர்களுடைய வணக்கத்தை தெரிவித்து, சுழன்றும் ஏற்ப பின்னது உலகம், அதனால் உளுந்தும் உழவே தடை என்கின்ற ஐயன் வள்ளுவனுடைய குரலுக்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது, பல தொழில்களை செய்து சுழன்று கொண்டிருக்கும் இந்த உலகம் தொழிலின் பின்னேதான் சுற்ற வேண்டி இருக்கிறது. எனவே எவ்வளவுதான் துன்பம் இருப்பினும் உழவு தொழிலே சிறந்தது என்கின்ற அந்த விளக்க உரையோடு உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கௌதமன் அவருடைய தலைமையிலும் நமது நகரமன்றத்துடைய தலைவர் நகர செயலாளருடைய ஏற்பாட்டிலும் நமது தாக்கோவுடைய சேர்மன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் மதிவாணன் அவர்களுடைய முன்னிலையிலும் நடைபெற்றிருக்கின்ற சமத்துவ இருசக்கர பேரணியில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை வழங்கியதற்கு மாவட்ட கழகத்திற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நகர கழகத்தினை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கும் குறிப்பாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தாய்மார்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் உழவர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சமத்துவத்திற்கு மிக சரியான எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த நாகை மாவட்டத்தில் கலந்து கொள்கிறேன் என்கின்ற அந்த ஒரு பெருமை, அப்படிப்பட்ட மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களால் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறேன் என்கின்ற கூடுதல் பெருமையோடு தான் உங்களோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். உழவு என்று வரும்பொழுது முத்தமிழர் கலைஞரை என்றைக்குமே நாம் மறக்க கூடாது, மறக்க முடியாத ஒரு மனிதன். நன்றி கடன் பட்டவர்களாக நாம் என்றுமே இருக்கிறோம் என்பதற்கு காரணம், ஏறத்தாழ கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய உழவர் பெருமக்களுடைய 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்தவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழிகாட்டின்படிதான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கடனையும் அன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசு தள்ளுபடி செய்தது என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர். அவர் வழியில் இன்றைக்கு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் 7000 கோடியை தள்ளுபடி செஞ்சு அவர் 12,500 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு உழவர் மக்களுடைய பாதுகாவலனாக இருக்கக்கூடியவர்கள் நாம் தான். ஆக அந்த மகிழ்ச்சியோடு தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், ஏன் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நேற்று கூட நமக்கான ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. இன்பம் பொங்கும் தமிழ்நாடுன்னு கோலம் போட்டு கொண்டாடணும்னு சொல்லி இருக்கிறாரு. நாகப்பட்டினத்தை சார்ந்திருக்க நாமும் நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்க தோழர்கள்
தமிழனுங்கிற உணவோடு இருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்ம வீட்டுக்கு முன்பு கோலம் போடும்போது இன்பம் பொங்கும் தமிழ்நாடுன்னு கைப்பட எழுதி அந்த கோலத்தை போட்டு அந்த பொங்கலை நாம் கொண்டாடுவோம். ஆக ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு நாளை உங்களை எல்லாம் சந்தித்து உங்களிடம் நான் வாழ்த்துக்களும் நீங்கள் எனக்கு வாழ்த்தும் என்று பரிமாறிக்கொள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொங்கலிலே உங்களோடு கலந்து கொண்டது உள்ளபடியே மகிழ்ச்சி. என் சொந்த ஊர்ல கொண்டாடுறதுக்கு முன்னாடியே நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கிற நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நான் என்னுடைய பொங்கல் விழாவை நான் கொண்டாடிட்டேன். உள்ளபடியே அந்த மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாகை காவேங்கா கட்சியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 200க்கும் மேற்பட்ட நபர்களை ஒப்படைக்கின்ற திருநாள் நம்முடைய இளைஞரணி செயலாளர் முன்னிலையில் இப்பொழுது அந்த நகர செயலாளரை அருமையண்ணன் அவர்கள் கழகத்திலே இணைத்துக் கொள்கிற நிகழ்வு செஞ்சு பண்ணிட்டு